சென்னை பல்லாவரம் பம்மல் அருகே மாதம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு பம்மல் 5வது வார்டு திமுக வட்ட செயலாளர் அனிஷ்சன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் குவாரி உரிமையாளர், ஓட்டுநர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பகுதியிலே குவாரி நடத்தி வரக்கூடிய ஒரு உரிமையாளரிடம் மாதம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு பம்மல் 5வது வார்டு திமுக வட்ட செயலாளர் அனிஷ்சன் தன்னுடைய சகோதரருடன் சேர்ந்து குவாரி உரிமையாளரையும் அவருடைய மனைவியையும் தாக்கியிருப்பதாக அண்ணாமலை பதிவிட்டிருக்கின்றார். கடந்த 4 ஆண்டுகளிலே அந்த குவாரி உரிமையாளர் ஏற்கனவே திமுகவினருக்கு 75 லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, திமுகவினருக்கு பணம் கொடுத்தால்தான் தமிழகத்தில் தொழில் நடத்த முடியும் என்று எழுதப்படாத விதி இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். விசாரணை வலயத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக மக்கள் வரிப்பணத்திலே உச்சநீதிமன்றம் வரை செல்லக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய கட்சிக்காரர்களிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை, அனைத்து துறைகளிலும் ஊழல், கனிம வள கொள்ளை என்று திமுகவினர் குறுநில மன்னர்கள் போன்று செயல்படுகின்றார்கள். யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு வகையிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது என்றும், இருண்ட காலத்திலே தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது என்றும் விமர்சித்திருக்கிறார். இவை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் முதலமைச்சர் இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.